இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கூட அன்போடு கூட வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த நாளிலும் கூட செய்திக்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் ஏசாயா 43 அதிகாரம் 4 நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய். நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய். கனம் பொருந்திய ஒரு பெண்மணியை குறித்து நாம் இந்த வேதாகமத்திலே பார்க்கிறோம். கனம் பொருந்திய அநேகரை நாம் வேதாகமத்திலே பார்க்கலாம். ஆனால் சூனேமியாள் என்கிற ஒரு கனம் பொருந்திய ஸ்திரியை குறித்து இந்த நாளிலும் கூட நாம் தியானிப்போம். கனத்திற்குரிய பாத்திரமாய் மாற வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நம்மை விரும்புகிறார். நாம் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட மனநிலையில் இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட காலகட்டத்தை கடந்து வந்தாலும் சரி, கர்த்தர் சொல்கிறார் கனம் பொருந்திய ஒரு ஸ்திரியாக, கனம் பொருந்திய ஒரு மனுஷனாக, கனத்திற்கு பாத்திரவானாக மாற வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். அப்படியாக கனம் பொருந்திய ஒரு ஸ்திரீ என்று சொல்லி பார்த்தோன்னு சொன்னா 1 ராஜாக்களின் புஸ்தகத்திலே குறிப்பிடப்படுகிறது சூனேமியாள் என்று சொல்லி. இந்த சூனேமியாள் என்ன செய்தாள் என்று சொன்னால், கர்த்தருடைய பார்வையிலே கனத்தை பெற்றிருந்தாள். அவள் ஒரு கனம் பொருந்திய ஸ்திரீ என்று சொல்லி சொல்லப்படுகிறது. எலிசா தீர்க்கதரிசி வரும்போதெல்லாம் அவரை அன்போடு கூட உபசரித்தாள். அவளுக்கு எதுவுமே தெரியாது இவர் யார் என்று சொல்லி. ஆவிக்குரிய கண்களில் அவள் அறிந்திருந்தாள். அதனால் அவள் கனத்திற்குரிய பாத்திரமாய் அவள் காணப்பட்டாள். இந்த மனுஷனை பரிசுத்தவான் என்று காண்கிறேன் என்று சொல்லி தன்னுடைய கணவரிடத்திலே கூட ஒரு ஒப்புதல் கேட்கிறாள். இந்த மனுஷருக்கு ஒரு மேல் வீட்டு அறையை ஆயத்தப்படுத்தி இவர் நம் வீட்டில் தங்க வைக்க வேண்டும் என்று சொல்லி அவன் எலிசாவானவர் ஊழியத்தின் பிரகாரமாக வெளியே வரும்போதெல்லாம் இவள் வீட்டிலே தங்குவது வழக்கம். அப்படியாக ஒரு நாள் தங்கும் போது இவளுக்கு ஏதாயிலும் செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த எலிசா கேட்கிறான். தன்னுடைய உடன் ஊழியக்காரராய் இருக்கிறார் இந்த கேயாசிட கேட்க, இவளுக்கு ஏதாயிலும் செய்ய வேண்டும், அவளுக்கு என்ன வேண்டும் கேள் என்று சொல்லி அவள் சொல்கிறாள், என்னுடைய ஜனத்தின் மத்தியில் நான் சுகமாய் இருக்கிறேன் என்று சொல்லி, என்னுடைய ஜனத்தின் மத்தியிலே சுகமாய் இருக்கிறேன் என்று சொல்லி இந்த சூனேமியாள் சொல்லுகிறாள். ஆனால் அவளுக்குள்ளே ஒரு குறைவு உண்டு. குறைவு என்று சொன்னால் அவளுக்கு குழந்தை இல்லாதிருந்தது. அவளுடைய புருஷனும் வயது சென்றவர் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. கேயாசி சொல்லுகிறாள், இவள் இப்படி சொல்லுகிறாளே, ஆனால் இவளுக்கு குழந்தை இல்லை, இவள் புருஷனும் வயது சென்றவள் அப்படின்னு சொன்னா அவளும் வயது சென்றவள் என்று தானே அர்த்தம். அப்படியாக இருவரும் வயது சென்றவர்கள், குழந்தை இல்லை, என்ன செய்வார்கள் என்று சொல்லி அவள் கேட்கவே இல்லை. ஆனால் கர்த்தருக்கும் அவளுக்கும் இந்த உறவிலே அவள் சற்றும் ஆண்டவர் தயங்கவே இல்லை. ஆண்டவரை குறித்து முறுமுறுக்கவே இல்லை. ஆண்டவரை குறித்து எந்த இடத்திலும் அவள் வேறு விதமாக சொல்லவும் இல்லை. ஆனால் பரிசுத்தவானாக ஆவிக்குரிய கண்களிலே இந்த எலிசாவை கண்டாள். கர்த்தருக்கும் அவளுக்கும் உள்ள உறவானது மிகவும் தெளிவாய் காணப்பட்டது. எந்த குறைவாய் இருந்தாலும் கர்த்தர் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். நமக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்த தேவன், வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ள தேவன் ஏற்ற காலம் வரும் வரை காத்திருக்க வைப்பார். அந்த ஏற்ற காலம் வரும்போது எப்படி ஆகிலும் நான் கொடுத்த வாக்குறுதி எனக்கு நிறைவேற்றுவேன் என்று சொல்லி கர்த்தர் எழும்பி பிரகாசிக்க பண்ணுவார். நம்முடைய வாழ்க்கையில தடைபட்டிருக்கிற காரியங்கள், கொடுத்திருந்த வாக்குத்தங்கள் நிறைவேறாமல் இருப்பது என்று சொல்லி வேதனையோடு கூட காணப்படலாம். இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. நீ காரியத்தை நடப்பி என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். நீ எழுந்து நட என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள் என்று சொல்லி சொல்கிறார். உனக்கென்று குறிக்கப்பட்ட அந்த வாக்குத்தத்தமானது நிறைவேறுகிற காலம் வருகிறது. நெடுங்காலமாய் காத்திருக்கின்றாயோ, நெடுங்காலமாய் காத்திருந்து இழைக்க பண்ணி கொண்டிருக்கிறதோ, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது அது வரும்போது ஜீவ விருட்சமாய் வரும் என்று சொல்லி இவள் காத்திருந்தாள். ஆனால் கர்த்தரிடத்தில் மட்டுமே தெரியப்படுத்தி இருந்தாள். இந்த ஊழியக்காரர் என்று சொல்லி கூட அவரிடம் கூட தெரியப்படுத்த விரும்பவில்லை. நான் சுகமாயிருக்கிறேன், என் ஜனங்களின் நடுவே சுகமாயிருக்கிறேன் என்று சொல்லி அவள் சந்தோஷத்தோடு கூட சொல்லுகிறாள் இந்த சூனேமியாள். ஆனால் கர்த்தர் விடுவாரா? நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். எந்த இடத்துல கஷ்டமோ, எந்த இடத்துல சோர்வோ, எந்த இடத்துல பிரச்சனையோ அதை கர்த்தர் ஏற்ற வேளையிலே நிறைவேற்றி தீர்ப்பார். ஏற்ற மனுஷனை கொண்டு வந்து நிறுத்துவார், ஏற்ற ஊழியக்காரரை கொண்டு வந்து நிறுத்துவார். நாம் கனத்திற்குரிய பாத்திரமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். கனம் என்று சொன்னால் அவளுடைய பதவியினாலோ, அவளுடைய வேலையினாலோ, அவள் பெரிய பணக்காரி என்று சொல்லி அந்த கனம் கொடுக்கப்படவில்லை. கர்த்தருக்கும் அவளுக்கு உறவிலே அவள் பெரியவளாய் காணப்பட்டாள். அதனால் அவளுக்கு கனத்திற்குரிய பாத்திரம் கொடுக்கப்பட்டது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவள் தன்னுடைய கணவரிடம் சொல்லி எல்லாவற்றையும் சொல்லி சொன்னதாக சொல்லப்படவில்லை. ஆனால் தன்னுடைய கணவரிடம் சொல்லும் போது அவள் கணவர் மறுத்த மாதிரியும் சொல்லவில்லை. ஊழியக்காரருக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணும் போது, ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ண வேண்டும் என்று சொல்லும் போது அவள் கணவரும் அவளை சிநேகித்ததினாலே அதை அவளை செய்ய வேண்டும் என்று சொல்லி அதை செய்து முடித்தார்கள். அந்த ஊழியக்காரர் தங்குவார்கள்,
போய்விடுவார்கள். ஆனால் அந்த குறைவுகளை நிறைவாக்குகிற கர்த்தர் அவளுக்கு ஒரு குமாரனை கொடுத்தார். அந்த குமாரனுக்கு கொஞ்சம் வயது வந்த பிறகு சிறுவனாய் இருக்கும்போது ஒரு பிரச்சனை வருகிறது. தலை நோகிறது என்று சொல்லி வேதனையோடு இருந்த பையனோட உயிர் போய்விடுகிறது. உயிர் போய்விட்டது என்று அறிந்த மாத்திரத்தில் அவள் அதே மெத்தையிலே மேல் வீட்டு அறையிலே கொண்டு வைத்து விட்டு அந்த ஊழியக்காரரை தேடி செல்கிறாள். நாம் எப்படி சொல்லுவோம்? அந்நிய மனுஷனிடத்துல சொல்லுவோம். ஆனால் கர்த்தரை தேடினாள் அவள். இந்த ஊழியக்காரர் தானே என்று சொன்னார், எனக்கு கொடுத்த பிள்ளைக்கு இப்படி ஆகிவிட்டது என்று சொல்லி எதிரே வருகிறான் கேயாசி. என்ன வேண்டும் என்று சொல்லி கேட்கிறான். அவள் சொல்ல, நான் என்ன வேண்டும் என்று சொல்லி கேட்கவில்லை, எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி கேட்கவில்லை, சுகமாய் இருக்கிறாயா என்று கேட்கிறாள். அப்பொழுது அவள் சொல்கிறாள், மகன் மரித்து போய்விட்டாள். ஆனால் அவள் சொல்றாள், சுகமாய் இருக்கிறேன், சுகம்தான் என்று சொல்லி கேயாசியை விட்டு அடுத்ததாக எலிசாவிடம் செல்கிறாள். எலிசா இவளுடைய துக்கம் வேறு விதமாய் காணப்படுகிறது என்று சொல்லி அவன் இதை கர்த்தர் எனக்கு தெரியப்படுத்தவில்லையே என்று சொல்லி இந்த எலிசா சொல்லுகிறாள். ஆனால் ஏற்ற நேரம் வந்தது. கடைசியாக அவள் சொன்னாள், என்னுடைய பிள்ளை மரித்து போய்விட்டது என்று சொல்லி சொல்வதற்கு முன்னாகவே அந்த ஊழியக்காரர் ஏற்ற இடத்திலே வருகிறார். அந்த மேல் வீட்டிலே வந்து நிற்கிறார். பிள்ளை அனல் கொண்டது. பிள்ளைக்கான காரியங்களை அவர் செயல்படுத்தினார். உயிர் வந்தது. அப்பொழுது அவள் சொன்னாள், கர்த்தர் என்னை சுகமாய் தங்கியிருக்கிற பண்ணினாள் என்று சொல்லி இன்னும் சந்தோஷப்படும் விதமாக கர்த்தருடைய காரியத்தை வாய்க்க பண்ணினார். குறிப்பிட்ட காலம் சென்றது. ஒரு பஞ்சம் வரும், நீ வேறு இடத்துக்கு போய் என்று சொல்லி இந்த எலிசா தீர்க்கதரிசியின் மூலமாக அவளுக்கு சொல்லப்படுகிறது. வேறு தேசத்துக்கு செல்லுகிறாள். திரும்பி வருகிறாள். திரும்பி வருவதற்கான காலங்கள் 7 ஆண்டுகள். இந்த 7 ஆண்டுகள் கழித்து தன்னுடைய சொந்த இடத்துக்கு வருகிறாள். அங்கே ராஜா இருக்கிறார்கள், இன்னும் அநேகர் இருக்கிறார்கள். அவளுடைய இடம் பொருள் எல்லாம் பறிபோய்விட்டது. அவள் என்ன செய்வது என்று சொல்லி வேதனையோடு கூட அந்த ராஜாவிடத்தில் முறையிட போகிறாள். 8ஆம் அதிகாரத்திலே 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரத்திலே சொல்லப்படுகிறது. ராஜாவிடத்தில் முறையிட போகும்போது ராஜா கேயாசிடம் கேட்கிறார், எலிசா செய்த அற்புதங்களை சொல்லு என்று சொல்லி. அந்த நேரத்தில் தானே அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது, அந்த நேரத்தில் தானே இந்த எலிசாவை என்ன செய்தான் என்று சொல்லி கொண்டிருக்கும் முறை இந்த பெண்மணி வருகிறாள். குழந்தை உயிர்ப்பித்ததை அவன் சொல்லுகிறான். இவள் விவரமாய் சொல்லுகிறாள். சொல்லி முடித்தது மாத்திரமல்ல, எனக்குள்ள பொருட்களை திரும்பி தர வேண்டும் என்று சொல்லி கேட்ட மாத்திரத்திலே ராஜா சொல்லுகிறாள், ஒரு பிரதானியை நியமித்து இவள் இழந்தது மட்டுமல்ல 7 வருட காலம் இவளுக்குள்ள அனுபவத்தின் சேர்த்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு தீர்மானத்தோடு கூட பிரதானி நியமித்து அதை செயல்படுத்த செய்கிறான். கர்த்தருடைய பிள்ளைகள் இழந்ததை மட்டுமல்ல இன்னொரு இடத்துல அவள் சொத்து சேர்த்து வைத்திருந்திருப்பாள், சுகமாய் தங்கி இருந்தாள். ஆனா இந்த இடத்துல 7 வருடங்கள் அவளுக்கு நல்ல வருமானம் கிடைக்கவில்லை. அதை எல்லாவற்றையும் சேர்த்து கர்த்தர் அவளுக்கு கிடைக்கும்படி செய்தார். கர்த்தரை நம்பும் போது, நாம் கனம் பெற்றிருக்கும் போது, நாம் கனத்திற்குரிய பாத்திரமாய் இருக்கும் போது நம்முடைய காரியங்களை கர்த்தர் ஜெயமாய் மாற்றுவார். இழந்து போய் இருக்கிறீர்களோ, வேதனையோடு கூட இருக்கிறீர்களோ, இழந்த எல்லாவற்றையும் திருப்பி தருவேன் என்று சொல்லி கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின் மூலமாக ஒவ்வொருவரோடு கூட பேசுவாராக. அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளிலும் கூட தகப்பனை இந்த சூனேமியால் ஆண்டவரை கனம் பொருந்திய ஸ்திரியாய் காணப்பட்டாள். இது போல தகப்பனை இந்த டிவியின் மூலமாக, இந்த நிகழ்ச்சியின் மூலமாக பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரை கனத்திற்குற பாத்திரமாய் நீர் மாற்றுவீராக அப்பா. ஆண்டவரை எந்த இடத்தில் அவர்கள் சோர்வுற்று இருக்கிறார்களோ தேவன் நீர் கொடுத்த வாக்கு தத்தத்தின் அவர்கள் மூலமாய் நிறைவேற்றுவீராக அப்பா. ஏற்ற வேளை வரும் வரைக்கும் பிள்ளைகள் பொறுமையோடு காத்திருந்து ஆண்டவர் சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்வீராக அப்பா. ஆண்டவரை இழந்த எல்லாவற்றையும் தகப்பன் இந்த சூனேமியாளுக்கு கிடைக்க செய்த தேவன் ஆண்டவர் இந்த பிள்ளைகளுக்கு எந்த இடத்தில் தடைபட்டு இருக்கிறதோ, எந்த இடத்தில் அவர்கள் சோர்வாய் இருக்கிறார்களோ, எந்த காரியம் நடைபெறாதோ என்று சொல்லி ஏங்கிக் கொண்டிருக்கிறார்களோ அந்த காரியத்தை தகப்பன் நீர் மாற்றுவீராக அப்பா. நீர் ஆண்டவரை செயல்படுத்துவீராக அப்பா. ஏற்ற பிரதானியை நியமித்து சூனேமியாளுக்கு இழந்தது எல்லாவற்றையும் ஆண்டவரே அதிகப்படியாக திருப்பி கொடுத்தது போல ஆண்டவரை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் தகப்பனே நீர் ஆண்டவரை பிள்ளைகளுக்கு நிறைவானதை கட்டளையிடும்படிக்கு ஜெபிக்கிறேன். ஆவியானவர் தாமே ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நிறைவானதை கட்டளையிடுவீராக. பெரிய பாத்திரமாய் அவர்களை மாற்றுவீராக. கனத்திற்குரிய பிள்ளைகளாய் மாற்றுவீராக. ஆசீர்வதிக்கிற கரம் கூட இருந்து அவள் குடும்பத்தை ஒவ்வொருவரையும் பாதுகாத்து வழிநடத்தும்படிக்கு ஜெபிக்கிறேன். துதிகன மகிமை எல்லாம் செலுத்துகிறேன். இயேசுவின் ஜெபிக்கிற நல்ல பிதாவே.